இது என்னன்னு பாரு, கடல் மாசு. இதெல்லாம் யாருன்னு பாரு, இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு, காற்று. அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது. இவன் யாரு? கழிவு. ஆலை கழிவு, சாய கழிவு. பார்த்துக்க, கடலை எப்படி மாத்திராம பாரு. இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? டே டே அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனா தெரியுமா அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான். அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே, அவன் ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவெல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான். அப்ப திறந்து விடும் போது தண்ணீரோட சேர்த்து ஆலை கழிவு வந்துருது. அந்த ஆலை கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில் அது பாய்ஞ்சு அந்த நிலத்தில் விளையிறது என்னவா விளையும்? அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு பாரு. அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கான். இப்ப யாரு? இதெல்லாம் எங்க போய் கலக்குது? உன்னுடைய கடலில். இது கடையில ஆலை கழிவு, எண்ணெய் கழிவு. ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல, என் தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கெல்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்ப எங்க ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை, கடல்ல கொட்டின எண்ணெயை. என்னன்னு கேட்டேன். கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்துல பேய்க்கும் சண்டையும் வரல, அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை, கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் பறந்து வந்து பொடி அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்ததில்ல. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள் எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது, அண்ணன் காட்டிடுறேன் பாரு. இப்ப அடுத்து அணு உலை, நமக்கு உயிரோடு வச்ச கொல்லி. 2 ஆண்டுகளா அணு உலைக்கு எதிராக நம்ம போராடணும். நீ பார்த்த தமிழ்நாட்டில் இடிந்த கரையிலையும் கல்பாக்கத்திலையும் இந்த அணு உலைகள் இருக்கு. அதுல இடிந்த கரையில மிகப்பெரிய அணு உலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த அணு உலை வேண்டாம் என்று சொல்லும் போது அட்டானமிக் பவர், அணு உலை இல்லாது எப்படி மின்சாரம் நமக்கு கிடைக்கும், போதிய அளவுக்கு எப்படி மின்சாரத்தில் நாம் நிறைவடைவது என்று இவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அப்போது நமக்கு எழுகிற கேள்வி, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இந்த கேள்வி நமக்கு எழுகிறது. இதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் கேட்டு பார்க்கணும். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. இப்ப அந்த அணு உலை செர்னோபில்ல 1986 வெடிக்குது. உலகத்தின் பேரழிவு. அன்றைய அதிபர், ரஷ்ய அதிபர் கோப்பர்சே பேசுகிறார், இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான அழிவு அல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுங்கிறது. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மை காப்பாற்றுவார்கள், ஆபத்து பார்ந்தவர்கள் என்று. ஏமாந்து விட்டோம் என்கிறார்கள். எனவே மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று முடிவைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர், பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணு உலையை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள்.
இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணு உலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல. உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது, இதையும் அண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்றான். இப்ப இதுல அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல, வெடிக்க வேண்டியதே ஒண்ணுமில்ல. அணு உலையை குளிர்விக்கணும், அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும், கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு இதுல காட்சிப்படுத்தல, தனியா மறுபடியும் தேர்தல் அப்ப போட்டு காட்டுறேன் பாரு. இந்த அணு உலையை பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில பட்டுச்சுன்னு வச்சுக்கடா, அதுல ஒரு புல்லு முளைக்கும். அந்த புல்லை மாடு மேயும். அந்த மாடு மெஞ்சுற மாட்டுல இருந்து பால் வருது. அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அறைக்கில வச்சு கதவை பூட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சு நான் பகல் போல எரியுங்கிறான். இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையல. இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்துக் கொண்டு வெளியேறுங்கிறான். அப்ப சதை எம்மாத்திரம் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, காட்டுறேன் பாரு, ஒவ்வொன்னா பாரு பாரு. இந்த அணு உலை இதை குளிர வைக்க, இது வெளி புறத்தோற்றம், உள்ளுக்குள்ள பாரு தண்ணீரை குளிர வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு. இந்த தண்ணீர் எங்க உண்டி விடுவான்? கடலுக்குள்ள விடுவான். இது யாரு? செர்னோபில் வெடிப்பு. அதுக்கு முன்னாடி வந்தது எது? புகுஷிமா. இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்பட்டதா தெரியல. பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன? இது யாரு? இங்க இதுல யாரு பார்த்த? 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த. இதெல்லாம் யாரு? எங்கேயும் இல்ல, நம்மூர் கடற்கரை தான் தம்பி. இது நம்மூர் கடற்கரை தான். எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் சத்து ஒதுங்கி இருக்கு? அணுக்கசிவு, அணுக்கழிவு. நீ நச்ச உள்ள விட்ட, அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல, வெளியில வந்து கிடக்குவாரு, செத்து கிடக்குவாரு. பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு. அது செத்து மிதக்குது உடனே விஷத்தை. நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ. ஏன்? அங்க போகுது, நஞ்சு போகுது. இதை தடுக்கணும். எப்போ? உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்கு தான் இது தடுக்கப்படும். பாரு, இப்ப பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை. தெரிஞ்சுக்க போட்டா போடு, போல என்ன போய் எவனுக்கோ போடு. இது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அண்ணன் வந்தா தான் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னா என்னை நாடு, என்னை தேடு, என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு. புரியுதா? ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்றேன். நான் இந்த இனத்தில் உன்னோட பிறந்துட்டேன், உன்னை விட்டு போக முடியல, அதனால செய்றேன். ஏன்? எனக்கு முன்னவன், என் ரத்தவன், என் தலைவன் இந்த பணியை செஞ்சான். அவனுக்கு முன்னவர்கள் செய்தார்கள். இதை நான் எனக்கும் பின்னவர்கள் செய்வார்கள். வெல்வோம், இதெல்லாம் சரி பண்ணுவோம். பாரு, இப்ப இது என்ன? இப்ப என்னன்னு பாரு, இது யாருன்னு பாரு. இப்ப அணு அந்த கசிவு உள்ள போய், சாயக்கழிவு, ஆலைக்கழிவு உள்ள போய், இந்த நச்சு எல்லாம் போய் எப்படி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து ஒதுங்குன்னு பார்க்கிற. 30 விழுக்காட்டு உணவை நிறைவு செய்வதவன் யார்? அவன் தான். அவன் ஏன் இப்படி செத்து போனமானா?
அதை பத்தி பேச மாட்டேன். இப்ப நான் பேசணும், கவனமா இரு. இது யாரு? அணு கழிவு, பல ஆயிரக்கணக்கான டன் எடை உள்ள அணுக்கழிவு. இந்த அணுக்கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும், புதைச்சு வைக்கணும். எப்படி? இந்த உலைய பாரு, இது என்னன்னு பாருதியா? இங்க பாரு, நன்கு கட்டப்பட்ட அந்த அலுமினிய தகடுக்குள்ள அப்படி கொட்டி மேல ஒரு தகடை வச்சு வெல்டிங் வச்சு அப்படி பலாயிரம் அடி பூமியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு மூடும். அப்படி மூடி வைக்கிற இந்த அணுக்கழிவு 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். எப்படா பூமிக்குள்ள வெல்டு வச்சிருந்தா வச்சிருக்கான் பாரா, இதை ஆழ குழி தோண்டி புதைத்தும் 50,000 ஆண்டுகளுக்கு அதன் வீச்சு குறையாதுங்கிறான். ஒருவேளை நாமெல்லாம் செத்தவர் இன்னைக்கு 2800 ஆண்டுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்கான் தமிழன்னு தோன்றாம்பார் கீழடியில, அப்படி தோண்டுனான்னு வச்சுக்க என்ன யோசிச்சுக்க.